ஒரு நாள் மாறுவேடத்தில் மன்னரும் அமைச்சரும் நகர்வலம் வந்தனர். அச்சமயம் நடக்க முடியாதவர்களும் பார்வையற்றவர்களும் வீதியில் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தனர். இக்காட்சியைக் கண்ட மன்னரின் மனம் வேதனையடைந்தது. அமைச்சர் மன்னரை பார்த்து, ஊனமுற்ற இவர்களுக்கு நாம் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்றார். இவர்களுக்கு உணவை நாமே அளித்தால் அவர்கள் பிச்சை எடுக்க மாட்டார்கள் என்றார் அமைச்சர். இந்த யோசனை மன்னருக்கு சரியாகப்பட்டதால் மறுநாளே ஊனமுற்ற எல்லோருக்கும் இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடு செய்தார். இது நல்ல திட்டம் என்றாலும் சில சோம்பேறிகள் உடல் ஊனமுற்றவர்கள் போன்று நடித்து இலவச உணவை வாங்கி உண்ண ஆரம்பித்தார்கள். இது நாளுக்கு நாள் அதிகமாகி அரசின் உணவு களஞ்சிரமே காலியானதால் நிலைமை மோசமாகிவிட்டது. மன்னர் இதனை தடித்திட நல்ல யோசனை ஒன்றே அமைச்சரிடம் கேட்டார். அமைச்சர் யோசனை செய்து மறுநாள் இலவச உணவு வழங்கும் இடத்திற்கு சென்று உணவு வழங்குவதை தாமதப்படுத்தினார். இதனால் இலவச உணவு வாங்க காத்திருந்தவர்களிடையே கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. அச்சமயம் ஒரு அரசு அதிகாரி அங்கே வந்து, இலவச உணவு வழங்கும் இடம் அடுத்த தெருவில் மாற்றப்பட்டுள்ளது என்றார். அரசு அதிகாரி கூறியதை கேட்டதும் ஊனமுற்றவர்கள் போன்று போலியாக நடித்தவர்கள் எல்லோரும் முண்டியடித்துக் கொண்டு சத்திரத்தை நோக்கி ஓடினார்கள். ஆனால் உண்மையில் ஊனமுற்றவர்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்கு துணை இல்லாமல் தவித்தனர். உண்மையான ஊனமுற்றவர்கள் தவிப்பதைக் கண்ட அமைச்சர் உடனடியாக அவர்களுக்கு உணவு வழங்குமாறு கட்டளையிட்டார். மேலதிகாரி ஒருவர் பொய்யாக நடித்தவர்களை பார்த்து, நீங்கள் மீண்டும் வந்தால் கைது செய்து சிறைக்கு அனுப்பப்படுவீர்கள் என்று எச்சரித்தார். பொய்யும் மோசடியும் சிறிது நேரம் நன்மை தருவது போல தோன்றினாலும் பின்னர் அது தீமையே தரும்.